ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். நாம் செய்ய போகிறது கோதுமை மாவில் செய்யக்கூடிய ஒரு கார போண்டா. இப்போ அந்த போண்டா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். அதற்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, நாம் எடுத்த அதே அளவுக்குள்ள அரை கப் அளவுக்கு இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற மாவு அரை கப்பு, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை அதுவும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, சோம்பு ஒரு ஸ்பூன், சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க, நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன், சால்ட்டு தேவையான அளவுக்கு. இது இல்லாமல் போண்டா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்துடலாம். கோதுமை மாவு, இட்லிக்கு தோசைக்கு யூஸ் பண்ணுற மாவு, அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சோம்பு, சில்லி பவுட்ரு, சால்ட்டு 1/4 ஸ்பூன். எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போண்டா போடுற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம பிசைஞ்ச மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ நம்ம போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வச்சுருக்கோம் போண்டா போடுற அளவுக்கு. இப்போ ஆயிலும் சூடாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக கையில் எடுத்து ஆயிலில் சேர்த்துடலாம். ஸ்டவ் குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறின பிறகு கொஞ்சம் திருப்பி போடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வேகும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறந்துட்டால் போதும். போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவுலேயும் போண்டா போட்டோம். நம்ம நினச்ச நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி இந்த கோதுமை மாவு போண்டா ரெசிபி. மொத்தத்தில் இந்த போண்டா செய்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். அதுவே அதிகம் தான் சொல்லலாம். அந்தளவுக்கு நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.